ஆதவ் அர்ஜுனா 10 ஆண்டு காலம் திமுகவினுடைய கிச்சன் கேபினெட். திமுகவினுடைய முழு தகவலும், அதாவது கிரவுண்டுக்கு வெளியில், கிரவுண்டுக்கு உள்ள, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அத்தனை தகவலும் தெரியும். ஜூன் 30 ஒரு வெள்ளிக்கிழமை கருணாநிதி அவருடைய 2ஆம் மனைவியான ராஜாத்தி அம்மா வீட்டில் கைது செய்யப்படுகிறார். ஜெயலலிதா ஆட்சியில் ராட்சசி தன்னை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல, உடனே கிளம்பி வா, உடனடியாக சட்ட வாதங்களை செய்யக்கூடிய வழக்கறிஞர் அணியோட வருவார்னு பார்த்தா சன் டிவி கேமரா செட்டோட வர. இதே காலகட்டத்தில் ஒரு சென்னை நகர மேயர் மு.க. ஸ்டாலின் அவரை கைது பண்ணுவதற்கு போகிறாங்க. வேளச்சேரி போகிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்ப போகிறாங்க. துர்கா அம்மா தடுக்குது மாடியில். இல்லை அவர் இல்லை, அவர் வெளியில் போயிட்டு பின் வழியாக தப்பி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு பெங்களூர் தப்பிச்சு போகிறார். அப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிற அத்தனையுமே ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவர்கள் தரப்பிலிருந்தே சொல்லப்பட்ட தகவல், எதிரி சொல்லப்பட்ட தகவல் அல்ல. இந்த தகவல் பூரா ஆதவ் அர்ஜுனா யார் சொல்கிறா? அவங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் அவர் தான் மூளையாக இருக்கார். சார், ஆதவ் அர்ஜுனா வரம்புக்கு மீறிய பேச்சு அடிக்கடி வருதா சார்? பேசத்தானே செய்வார். இவரை வளர்த்தி விட்டதே திமுக தானே. 21 திமுக வருவதற்கு கடுமையாக உழைச்ச நான் செஞ்சதுக்கு மன்னிச்சுக்குன்னு சொல்கிறாரா? மன்னிப்பு கேட்குறாரா? தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்கள் தலைவர் மற்றவங்க பேசுகிறத கேட்பாங்க அப்படின்னா, விஜய் அவர்களே ஆதவ் அர்ஜுனா பேச்சை கேட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இயக்கிறதே ஆதவ் அர்ஜுனான்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதாவது செப்டம்பர் 27 வரைக்கும் நிலைமை வேறு, செப்டம்பர் 27க்கு பிறகு நிலைமை வேறு. ஆதவ் அர்ஜுனா செய்கிற வேலையை தாவேக்கால செய்கிறதுக்கு ஆளு இல்லை. இவங்க 10 மடங்கு தமிழக வெற்றிகளும் 10 மடங்குனா இதே மாதிரி 100 மடங்கு திமுக. இங்கே ஒரு பேச்சாளர்னா இங்கே 1000 பேச்சாளர் இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிற ஒவ்வொன்றுக்கு இனிமேல் ரியாக்ஷன் வருமா திமுகலேருந்து? வரவே வராது. ஏன்? அந்த 10 மடங்கு வெளியே வரும். ஏன்னா ரகசிய முறை தெரிஞ்சாடல ஆதவு. ஆனால் மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு தான் இழுத்துட்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. 100% உண்மை. ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் பொதுக்குழு கூட்டத்தில் கூட அதே சினிமா டைலாக் தான், எங்கள் ஆட்டம் வெறியாட்டமாக இருக்கும் இனிமேல் அப்படின்னு பேசுகிறாரு சார். சரி, அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரே சினிமா வசனம் தானே. சினிமா வசனம் அரசியல் வசனமாக மாறிட்டு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம், இதில் யார் தப்பிச்சு ஓடினான்றது ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் தப்பிச்சு ஓடினாரா, இல்லை கலைஞர் கைதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சு ஓடினாரான்னு ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதோட உண்மை நிலவரம் என்ன? உண்மையிலே கலைஞர் கைதப்பா ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சு ஓடினாரா? இல்லை, இப்போது ஆதவ் அர்ஜுனா 10 ஆண்டு காலம் திமுகவினுடைய கிச்சன் கேபினெட். முதலமைச்சர் எந்த காப்பி குடிப்பாரோ அதே கப்பில் ஆதவ் அர்ஜுனா காப்பி சாப்பிடுவார். எந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுவாரோ மதிய உணவு, அதே டேபிளில் அவரும் சாப்பிடுவார். இப்படி இதற்காக அவர் கொடுத்த, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதற்காக அவர் கொடுத்த விலை 1000 கோடி ரூபா. ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு லீகலாக 600 கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுக்குறாரு அவங்க மாமனார். இவர் 300 கோடி ரூபா செலவு பண்ணுறார். ஆக 600 300 900 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா செலவு செய்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே வர முடியும். பிரசாந்த் கிஷோருக்கு 400 கோடி ரூபாய் சம்பளம், அதுவும் ஆதவ் அர்ஜுனா தான் கொடுக்குறார். பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்காக அழைத்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா. இப்படி பட்டியல் அடிக்கிட்டே போகலாம். இந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் திமுகவுடைய முழு தகவலும், அதாவது கிரவுண்டுக்கு வெளியில், கிரவுண்டுக்கு உள்ள, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அத்தனை தகவலும் தெரியும். ஜூன் 30 ஒரு வெள்ளிக்கிழமை விடிந்தால் சனிக்கிழமை கருணாநிதி அவருடைய 2ஆம் மனைவியான ராஜாத்தி அம்மா வீட்டில் கைது செய்யப்படுகிறார். அப்படி கைது செய்யப்படுவதற்கு ஜெயலலிதா தரப்பு 1 மாத காலம் திட்டமிடுகிறது. இதற்காக டிஜிபி ரவீந்திரன் முழு மூச்சாக இயங்குகிறார். போலீஸ் கமிஷனர் முத்துக்கருப்பை சென்னையில் இருக்கார். சிபிசிஐடி டிஐஜி முகமது அலி, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இயங்குது.
கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது அப்போது கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்த ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அவரை மீண்டும் கார்ப்பரேஷன் கமிஷனராக பதவி ஏற்க வைத்து அவர் தான் புகார் கொடுக்குறார். சிறு சிறு பாலங்கள் கட்டப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல். கருணாநிதி கைது செய்தே ஆகணும். சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரவீன் ஒரு அதிகாரி, சிபிசிஐடி அதிகாரி நேராக கமிஷனர்கிட்ட போய் அப்பொழுது கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தவர் ஆச்சாரியா லூ இவர்கிட்ட போய் புகாரை வாங்கி கருணாநிதியை கைது செய்வதற்கு நீங்கள் அந்த ஆலிவர் ரோடு ஏரியா 1 கிலோமீட்டர் காவல்துறை கட்டுப்பாட்டில் இரவே வந்துடுச்சு. கட்சிக்காரர்களோ ஊடகவியலாளர்களோ நீங்கள் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதனால் காவல்துறை ஒரு பெரிய வளையம் உருவாக்கப்பட்டது. கமிஷனர் உட்பட முருகேசன் என்ற ஒரு அதிகாரி, கருணாநிதி அவரை முருகேசன்குவார், என் கையை முறுக்கிட்டார், அதனால் அவருக்கு பேர் முருகேசன். இப்படி இத்தனை பேரும் போகிறாங்க. போன பிறகு கருணாநிதி மேலே இருக்கார். மேலே போயாச்சு. ஐயா உங்களுக்கு கைது செய்ய போகிறோம், வாரண்ட் இருக்கா? வாரண்ட் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை சரி, நான் இயற்கை உபாதை போயிட்டு வரேன்னு கழிவறைக்கு போகிறார் செல்ஃபோனோட. அங்கேருந்து முரசொலிமாறனுக்கு கூப்பிட்டு சொல்கிறார், என்னை கைது செய்து விட்டார்கள், ஜெயலலிதா ஆட்சியில் ராட்சசி, தன்னை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல, உடனே கிளம்பி வா. உடனடியாக சட்ட வாதங்களை செய்யக்கூடிய வழக்கறிஞர் அணியோடு வருவார்னு பார்த்தா சன் டிவி கேமரா செட்டோடு வரார். முரசொலிமாறன் சன் டிவி கேமரா செட்டோடு வரார். அத்தனை தொலைக்காட்சியில் பணியாற்றுகிற சன் தொலைக்காட்சியை சார்ந்த சவுண்ட் இன்ஜினியர், கேமராமேன் அத்தனை பேரும் வர்றாங்க. வந்த பிறகு மேலே அனுப்பி யாருன்னா ஆபாஷ் குமார், அந்த அதிகாரி தான். அவருக்கும் முகமது அலிக்குமான ஒரு கான்ட்ரவர்சி. சன் டிவி கேட்டை திறந்து எல்லோரும் மேலே போக சொல்லிட்டார் அந்த காவல்துறை அதிகாரி. அத்தனை பேர் மேலே போய் படப்பிடிப்பு நடக்குது. கருணாநிதி கைது, ஐயோ கொண்டாங்களே, அடிக்கிறாங்களே, வெட்டுறாங்களே, இப்படி படப்பிடிப்பு குழு. இதே காலகட்டத்தில் ஒரு சென்னை நகர மேயர் மு.க. ஸ்டாலின் அவரை கைது பண்ணுவதற்கு போகிறாங்க, வேளச்சேரி போகிறாங்க. வேளச்சேரியில் போகும்போது இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதிட்ட கேட்குறாங்க, எங்கே அப்பா தூங்கிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்ப போகிறாங்க. துர்கா அம்மா தடுக்குது மாடியில். இல்லை அவர் வெளியில் போயிட்டார், தூங்குறார். இதுக்கு நடுவில் பின் வழியாக தப்பி காரில் கிளம்பி போயிட்டார்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவலை நீங்கள் வழியில் இருக்கக்கூடிய எல்லா செக் போஸ்ட்டுக்கும் நகர கமிஷனர், முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகன் மேயர், எந்த இடத்துல பார்த்தாலும் கைது செய்யுங்கன்னு. இதற்கு நடுவில் மத்திய கேபினட் அமைச்சர் டிஆர் பாலு, முரசொலிமாறன் 2 பேரும் காவல்துறை பாரிகேட்டை உடைச்சிட்டு கைது செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. காவல்துறை 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்க போகிறாங்க. டிஆர் பாலு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். முரசொலிமாறன் எனக்கு பேஸ்மேக்கர் வச்சுருக்கிட்டு போய் அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். இதுதான் நடந்தது. அப்போது இந்த வழக்கு முழுக்க ஜெயலலிதா 1996 அதிமுக ஆட்சி முடிந்த பிறகு கருணாநிதி அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை கைது செய்கிறார். கைது செய்ய அதே சன் டிவி குரூப் என்ன பண்ணுது, அவருடைய காலணிகள் 1000 காலணிகள், 1000 பட்டு புடவை, இதுவா சன் தொலைக்காட்சிக்கு வேலை? ஒரு ஊடகத்துக்கு என்ன வேலை? ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கினுடைய சாரம் என்ன? எத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு? பட்டுப்புடவைக்கும் பழைய செருப்புக்கும் உள்ளாடைக்கும் மேலாடைக்கும் தொலைக்காட்சி கருணாநிதி வீட்டுக்கு உள்ளே போய் அதெல்லாம் செய்யலை. ஆனால் ஜெயலலிதா வீட்டுக்கு போய் ஜெயலலிதாவுடைய அறைகளை நீங்கள் காவல்துறை உதவியோடு போய் ஜெயலலிதாவுடைய தனி அறை கழிவறை வரைக்கும் போகிறாங்க.
அப்போ இதுதான் ஊடக தர்மமா? இப்படி ஜெயலலிதா கேட்குது. கருணாநிதியும் கேட்குறாரு, என்ன ஜெயலலிதா அவருடைய காவல்துறை என்னை திட்டம் போட்டு என்னை சிறையில் அடைத்து, எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணார், கருணாநிதியை ஒரு பனியனும் ஒரு ஆப்ட்ராயர் கொடுத்து ஒரு தட்டை கொடுத்து விட்டார். கருணாநிதி கைது செய்து பார், தமிழ்நாடு ரத்த ஆறு ஓடும். கருணாநிதி கைது செய்து எம்ஜிஆர் ஜெயிலில் போட்டார், ரத்த ஆறு ஓடலை, எந்த ஆறும் ஓடலை. இப்போ அதே போல தான் கருணாநிதி கைது செய்யப்பட்ட பொழுது காவல்துறை கடுமையாக நடந்து கொண்டது என்று கருணாநிதி குற்றம் சாட்டுகிற அதே குற்றச்சாட்டு ஜெயலலிதாவுக்கும் பொருந்துமில்ல. ஜெயலலிதா 1 மாத காலம் இடித்து தள்ளப்பட்ட பழைய சென்ட்ரல் ஜெயிலில் பெரிய எலியோடு படுக்க வைக்கப்பட்டார். கருணாநிதி அது ஜூன் 30 போயிட்டு ஜூலை 3 வெளியே வந்துட்டார். நீதிபதி வீட்டுக்கு அவரை கொண்டு போகிறாங்க. நீதிபதி அசோக் குமார் அவர் காப்பி கொடுத்து வரவேற்கிறார் கருணாநிதியை. குற்றவாளிக்கு நீதிபதி வீட்டில் காப்பி கிடைக்குமா? பிளேடு பக்கரி போனான்னா காப்பி கிடைக்குமா? செயின் ஜெய்பால் போனால் காப்பி கிடைக்குமா? அட்டாக் பாண்டி போனால் கிடைக்குமா? ஆனால் கருணாநிதிக்கு கிடைக்கும். இதுதான் ஜெயலலிதாவுடைய குற்றச்சாட்டு. அப்போது சரி, ஸ்டாலின் எங்கே போனார்னா, இவ்வளவு கொடூரமான ஆட்சி நடக்குது, என்னுடைய தந்தையே கைது செய்யப்பட்டு சிறை வாசலில் உட்காந்து உள்ளே போக மட்டும் தர்ணா பண்ணுறார். பக்கத்தில் கனிமொழி உட்காந்துருக்கு. ஆனால் ஸ்டாலின் கிடைத்தா இதை விட கடுமையாக இருக்குன்னு அவர் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு பெங்களூர் தப்பிச்சு போகிறார். தருமபுரி வரைக்கும் போயிட்டார். தருமபுரி வரைக்கும் போன பிறகு ஸ்டாலின் தேடுகிற படலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் தேடப்படவில்லை. இப்படி சொன்ன பிறகு தான் நேராக மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் சரண்டர் ஆகிறார். இதில் என்னென்னா, இப்பொழுது இருக்கிற சட்ட வழக்கறிஞர்கள் அன்னைக்கு இல்லை, தப்பிச்சு ஓடி போயிரு. அன்னைக்கு இருந்தாலும் அண்ணாநகர் ரமேஷ் தான், அண்ணாநகர் ரமேஷுகள் தான் அன்னைக்கு இருந்த ஆட்கள். ரமேஷ் குழந்தை குட்டியோடு செத்து போயிட்டார் அவர். அப்போ சரியான, நீங்கள் உலகத்தில் அது அரசியல்வாதிகள் சந்திக்காத காவல்துறை அல்ல, அரசியல்வாதிகள் சந்திக்காத காவல்துறையில் அடக்குமுறைகளே இல்லை. சதாம் ஹுசேனை தூக்கில் போடும்போது கூட சிரிக்கிறான். படம் பார்த்தோமா? பகத்சிங்கை தூக்கில் போடும்போது இரியா வர்றேன், மார்க்ஸுடைய மூலதனத்தை படிச்சுட்டு வரேன்னு சொன்னார். இப்படியான தலைவர்கள் வாழ்ந்த நாட்டில் காவல்துறையை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் தான் இன்றைய தலைவர்கள். அப்போ ஆதவர்ஜுனா சொல்லுகிற அத்தனையுமே ஆதவர்ஜுனாவுக்கு அவர்கள் தரப்பிலிருந்தே சொல்லப்பட்ட தகவல், எதிரி சொல்லப்பட்ட தகவல் அல்ல. இந்த தகவல் பூரா ஆதவர்ஜுனா யார் சொல்கிறா? அவங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் அவர் தான் மூளையாக இருக்கார். சார், ஆதவர்ஜுனா வரம்புக்கு மீறிய பேச்சு அடிக்கடி வருதா சார்? பேசத்தானே செய்வார். இவரை வளர்த்தி விட்டதே திமுக தானே. 600 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறார். திமுகவுக்கு தேவையான அத்தனை பணம் அவர் தான் செலவு பண்ணுறார். பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அவர் தான். 21 திமுக வருவதற்கு கடுமையாக உழைச்ச, நான் செஞ்சதுக்கு மன்னிச்சுக்குன்னு சொல்கிறாரா? மன்னிப்பு கேட்குறாரா? தேவாலயத்தில் மன்னிப்பு கேட்குறது மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு. தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்கள் தலைவர் மற்றவங்க பேசுகிறத கேட்பாங்க அப்படின்னா, விஜய் அவர்களே ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இயக்கிறதே ஆதவர்ஜுனான்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதாவது செப்டம்பர் 27 வரைக்கும் நிலைமை வேறு, செப்டம்பர் 27க்கு பிறகு நிலைமை வேறு. ஏன்னா ஆதவர்ஜுனா செய்கிற வேலையை தாவேக்கால செய்கிறதுக்கு ஆள் இல்லை. டெல்லிக்கு போகணுமா உடனே பறந்து போகிறார், சென்னைக்கு வரணுமா வர்றாரு, சென்னை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, டெல்லி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, உத்தரகாண்ட் அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. காவல்துறை ஆதவர்ஜுனா பார்த்தா நடுங்குதே. காவல்துறை ஆதவர்ஜுனா பார்த்தா நடுங்குதே. கைது பண்ணலையே, அப்படின்னு வழக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கி வரை கைது பண்ணலையே. முன்ஜாமீன் வாங்கினாரு வச்சுங்க, ஏன் ஆதவர்ஜுனா கைது பண்ண முடியாதா? புஷி தலைமறைவு தப்பி ஓடினாரா? விஜய் தப்பி ஓடினாரா? ஆதவர்ஜுனா தப்பி ஓடலையே. என்ன பண்ணார்? போகிற பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். ஏன்? அப்போது இந்த வேலையை புஷி செய்ய முடியுமா? இல்லை அருள்ராஜ் பண்ண முடியுமா? ஐஆர்எஸ் சரி, நிர்மல்குமாராவது பண்ண முடியுமா? யாரும் பண்ண முடியாது.
ஏன் 10 ஆண்டு காலம் எடுத்த இடம் எங்க திமுகவில் திமுகவில் எடுத்த பயிற்சியை இப்போ திமுகவை எதிர்ப்பதற்கே பயன்படுத்துகிறார். ஆனால் ஆதவர்ஜுனா பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே விஜய்க்கு ஆப்பாக தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, இது உண்மையா? விஜய் ரசிக்கிறாருங்க. நீங்கள் 43 நிமிஷம் எழுதி வச்சு விஜய்கிட்ட பேசி கையெழுத்து வாங்கி சீல் வச்சு அதுதான் பேசுகிறாரு. ஆப்புன்னு எப்படி சொல்கிறது, முட்டாள்கள் தான் சொல்லுவான். விஜய் பேச முடியாததை 13 நிமிஷம் நிறுத்திக்கிறாரு. ஆனால் ஆதவர்ஜுனா 43 நிமிஷம் பேசுகிறார், 3 மடங்கு பேசுகிறாருன்னா விஜய் அனுமதிக்காமல் எப்படி பேசுவார்? அப்போ தான் நினைக்கிறத ஆதவர்ஜுனா மூலம் வச்சு பேசுகிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசுவார். தொடர்ந்து விஜய் என்ன பேச நினைக்கிறாரோ, தான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், இதான் 2 பேருக்குள்ள. இல்லை, இவங்க 10 மடங்கு தமிழக வெற்றிகளும் 10 மடங்குனா இதே மாதிரி 100 மடங்கு திமுக. இங்கே ஒரு பேச்சாளர்னா இங்கே 1000 பேச்சாளர் இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிற ஒவ்வொன்றுக்கு இனிமேல் ரியாக்ஷன் வருமா திமுகலேருந்து? வரவே வராது. ஏன் வந்தால் 10 மடங்கு வெளியே வரும். ஏன்னா ரகசிய முறை தெரிஞ்சாளர் ஆதவு. திமுக பேச்சாளர்களுக்கு செய்த சாதிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தான் பேசணும். இவர் நேரடியாகவே பார்த்துருக்காரு. பல ரகசியங்கள் தெரியும், பல மர்மங்கள் தெரியும், பல பதுக்கள், பல ஒதுக்கல், பல விஷயம் தெரியும் அவருக்கு. அப்போ அவரை சீண்டுவதை குறைத்து கொள்வதுதான் திமுகவுக்கு நல்லது. ஆதவர்ஜுனா சீன்றது ஆதவர்ஜுனா விஜயை சீண்டுவதை நிறுத்தி கொள்வதுதான் யாருக்கு நல்லது? திமுகவுக்கு நல்லது. திமுகவை திமுககாரோட அதிகமாக தெரிஞ்சாளாரு ஆதவர்ஜுனா. திமுகவுடைய அண்ட சராசரங்கள் அத்தனையும் தெரிஞ்சவர் ஆதவர்ஜுனா. ஏன்னா 10 ஆண்டு காலம் அவருக்கு இதான் வேலை, இதான் சோழியே. யாரோட மாப்பிள்ளையோடு இருந்திருக்காரு, மகனோடு இருந்திருக்கார், மாமனாரோடு இருந்திருக்கார், பல பேரோடு இருந்திருக்கார். பல ரகசியங்கள் தெரியும். 10 வருஷமாக 16 to 26 ஒரு வருஷத்தை கழிச்சுங்க, 25 கழிச்சுங்க. ஆனால் மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு தான் இழுத்துட்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. 100% உண்மை. புஷி ஆனந்த் எங்கேருந்து வந்தார்? பாஜகலேருந்து. நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார்? ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, இல்லை வேறு ஏதாவது முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் அது பாஜக. அப்போ சரியா, ஆதவர்ஜுனா பாஜகவை பகைத்து கொண்டு எந்த தொழிலும் பண்ண முடியாது. மாமனாரும் பண்ண முடியாது, மருமனும் பண்ண முடியாது, மச்சானும் பண்ண முடியாது. பாஜக பகைச்சல் பண்ண முடியுமா? 200 வழக்கு இந்தியா முழுக்க இருக்குது சிபிஐயில், கள்ள லாட்ரி வழக்கு. ஒரே நம்பரில் 4 பேருக்கு கொடுக்குது. எப்படி கொடுக்கும்? 3 பேருக்கு பிளாக்கில், ஒரு ஆளுக்கு ஒயிட்டில். அப்போது பாஜகவை பகைத்து கொண்டா பாஜக கோப்பை பிரட்டி தூசு தட்டினான்னா குடும்பமே கொத்தா உள்ளே இருக்கணும். அப்போ அதெல்லாம் நடக்காது. அப்போ பாஜகவை இப்போ அனுசரணையோடு விஜயை சுற்றி உள்ளவர்கள் பூரா. அப்போ பாஜக இதை நினைக்கிறது, திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் ஒரு துருப்புச்சீட்டு. இப்போ இந்த கரூர் வழக்கு 41 பேர் மரண வழக்கு, இப்போ 3 பேர் மேலே இப்போ எஃப்ஐஆர் இருக்குது. மதியழகன் A1, புஷி A2, நிர்மல்குமார் A3 மற்றும் பலர். அதில் A4 விஜய் வரலாம், A5 ஆதவர்ஜுனா வரலாம், A5 அருள்ராஜ் வரலாம். சிபிஐ நினைத்தால் செத்து போனவன் உயிரிழந்து தெரிச்சுக்குவான், உயிரோடு இருக்கிறவன் சேர்த்து போவான். 2G வழக்கு என்ன ஆச்சு? ராஜா வழக்கு என்ன ஆச்சு? ராஜா, கனிமொழி, சரத்தடி ஜெயிலில் இருந்தாங்களா? சிபிஐ வழக்கு போட்டுச்சா? கடைசியாக வழக்கில் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. மீண்டும் அந்த வழக்கு சிபிஐ நினைத்தால் உயிர் வரும், சிபிஐ நினைக்கலைன்னா காலாவதி ஆகும். அப்போது விஜய்க்கு செக் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது, பாஜகவிடம் இருக்குது. சிபிஐ அதிகாரிகள் மும்மரமாக எடுத்துகிட்டு இருக்கான் அனைத்து ஆதாரங்களும். பாஜகவோடு கூட்டுன்னு சொன்னால் 26 வழக்கு நிறுத்தி போகும். பாஜகவோடு கூட்டு இல்லைன்னா வழக்கு வீரியமாகும். இல்லை சார், கூட்டுன்னு சொல்லாமல் ஓட்டை பிரிக்கிறதே ஒரு கடமை அஜெண்டாவை கொடுக்கப்பட்டிருக்கலாம்ல. இல்லை, ஓட்டை பிரித்தனா திமுக வந்துடும். ஓட்டு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வேணும், அதுதான் முக்கியம். அப்போ அதை நோக்கி விஜய் நகர்த்துவதற்காகத்தான் பாஜக இவ்வளோ உதவி பண்ணி அசராக்கார்கிட்ட காப்பாற்றி, தனி நீதிபதிட்டு காப்பாற்றி. சாதாரணமாக இல்லையே. இதுக்கெல்லாம் நன்றி கடன் எப்படி செய்ய போகிறார் விஜய்?
ஆதவ அர்ஜுனா மூலமாக பாஜகவுக்கு செய்யப்படும். வேறு வழியே இல்லை. பாஜக எதையுமே திட்டம் போட்டு காய் நகர்த்து. எத்தனை வருஷத்துக்கு முந்தி? ஒரு வருடத்திற்கு முந்தையே காய் நகர்த்திடுவான். பல வருடங்களுக்கு முன்பே காய் நகர்த்திடுவான். இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத பார்ப்பன கும்பல் நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான வழி இன்னைக்கும் தெரியல. 97% தேடிகிட்டே இருக்கான். ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் கூட அதே சினிமா டைலாக் தான், எங்கள் ஆட்டம் வெறி ஆட்டமாக இருக்கும் இனிமேல் அப்படின்னு பேசுகிறாரு சார். சரி, அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரே சினிமா வசனம் தானே. சினிமா வசனம் அரசியல் வசனமாக மாறிட்டு. சினிமா வசனம் அந்த பசங்க பள்ளிக்கூடத்து பசங்க அப்படி தானே சொல்கிறான். விஜய் பசங்க பொல்லாத பசங்க. ஓட்டு இருக்காடா, அது யாருக்கு தெரியும் ஓட்டு? நாமக்கல் பசங்க என்ன சொல்கிறான்? விஜய் பசங்க பொல்லாத பசங்க. ஏன்டா வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? இல்லை, எங்கள் அப்பா தேடிட்டு இருக்கார். உங்கள் அப்பா பொல்லாதவனாக இருப்பார் கொஞ்சம் நாளில். இப்படி தான். அப்போது விஜய் அரசியலை ஆதவ அர்ஜுனா 2 பேரும் பாஜகவினுடைய பிடியில் இறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் பாஜக என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் தாவேகாவினுடைய இறுதி கொள்கை. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.